ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஆன்லைனில் ஒரு வெப்சைட்டில் QR கோடு, ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே எல்லாமே பக்காவாக பார்க்க விசிபிலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த வெப்சைட்டை நம்பி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கலாமா கூடாதா? இதுதான் கொஸ்டின். ஸோ அடுத்து கண்டென்ட்டுக்கு வந்துடுறேன். நாளைக்கு தீபாவளி, வெடி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இப்போ வரைக்கும் வரல. வீட்டில் நண்டு சிண்டுலாம் எப்போ வெடி வரும்னு கேட்டு உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? நிறைய பேர் இதே மனநிலைமையோட ஆர்டர் பண்ண வெடி இன்னும் கைக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ், உண்மை சம்பவம். இந்த வருஷம் ஸ்பெஷல் ஸ்கேமு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பல இன்ஃப்ளூயன்சர்ஸை பிடிச்சி ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு கிராக்கர்ஸை அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அவங்க அதெல்லாம் வெடித்து பார்த்துட்டு ஆஹா ஓஹோ சூப்பராக வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வீடியோஸ் எல்லாம் போட்டு விட்டாங்க. அந்த வீடியோஸில் ஒரு பர்டிகுலர் கிராக்கர்ஸ் கம்பெனின்ற நேமை சொல்லி ப்ரமோட் பண்ணுறாங்க. எல்லோரும் பக்காவாக உடனே ஆன்லைன் பேமெண்ட் எல்லாம் பண்ணி வெடி வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் ஒரு பர்டிகுலர் கேஸில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காருன்னா அரௌண்ட் 30,000 to 35,000 சார்ஜ் பண்ணியிருக்காரு. சரி, நமக்கு பக்காவாக பேமெண்ட் உடனே போட்டார், கிராக்கர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. இது ஜென்யூன் கம்பெனி தான் அப்படின்னு நம்பி வீடியோ மேக் பண்ணி போட்டதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆசை, சரி நல்ல பயங்கர சீப்பாக இருக்குது. எந்த இடத்துல தான் முக்கியமான ஃபேக்டரு 90% டிஸ்கவுண்ட்டு, இல்லை பயங்கர டெட் சீப்பான ரேட்டு, இந்த மாதிரி வார்த்தைகள். இவர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கும் கிராக்கர்ஸ் வேணும்ல, பிஸ்னஸ்க்குன்னு தெரியல, இல்லை அவரோட ஓன் பர்பஸ்ன்னு தெரியல, செலிப்ரேஷன்னு தெரியல, ஆர்டர் பண்ணியிருக்காரு. எவ்வளோக்கு? 30,000. கிட்டத்தட்ட வாங்கினதுலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துருந்துருக்காரு. கடைசியில் தான் தெரியுது, நாள் நெருங்க செக் பண்ணால் வெப்சைட்டு கரண்ட்டில் இப்போ லைவாக இல்லை. அப்போ லைவாக இருந்தது, இப்போ லைவாக இல்லை. ஃபோன் நம்பர் எடுக்கலை, நோ வே டு கம்யூனிகேட் தம், அப்படி ஒரு அட்ரஸே இல்லை. எஸ், 15 கோடி நம்ம ஊர் மக்கள் தமிழ்நாட்டிலேயே இப்போ ஏமாந்துருக்காங்க. அரௌண்ட் தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த ஏரியாவில் அந்த இன்ஃப்ளூயன்சர், அந்த ஏரியா பேஸ்டு இன்ஃப்ளூயன்சர்னு நினைக்கிறேன். நாட் ஓன்லி விசாரிக்க தான் தெரியுது, இன்னும் நிறைய இடங்களாக இருக்கலாம். சிம்பிளாக இன்ஃப்ளூயன்சர்ஸை பிடிச்சி ஒரு கண்டென்ட்டை ப்ராட்காஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டு விடுங்க, உங்களுக்கு தீபாவளிக்கு வெடி வந்துடும் அப்படின்றத நம்பி இவ்வளோ பேர் பணம் போட்டிருக்காங்க. எனக்கு புரியலை. ஒரு கம்பெனியோட வெப்சைட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்றதுனால நம்பி போட்டுட்டாங்களா என்னன்றது புரியலை. ஸோ பிவேர் ஆஃப் திஸ் மக்களே, இப்படியும் நீங்கள் ஏமாறலாம். நன்றி, வணக்கம், ஹாப்பி தீபாவளி.